பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். கீழே பார்த்தீங்கன்னா நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுங்க. இது கொடுத்துட்டு உங்களோட இமேஜ் வந்து ஒரு 2 இமேஜ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய ஃபோட்டோ ஒன்று, இன்னொரு ஃபோட்டோ ஒன்று, 2 ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 ரிமூவ் பீஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் போயிடும். இந்த ஃபோட்டோ அதே மாதிரி தான், ரிமூவ் பீஜின்னு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோவை இந்த பக்கம் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஆர்னஸ் ஃபுல்லாக கம்பெனிங்க ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ½ ஃபோட்டோ இருந்தால் போதும். இந்த கட் பண்ணலாம் தெரியாமல் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துருங்க. இதை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தா நம்மளோட இமேஜை அதே மாதிரியே பண்ணிங்க, ஃபுல்லாக கமெண்ட்டு இதை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எரேஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து இதை வந்து மூடன்னு கொடுத்து பின்னாக்கு போக வச்சுருங்க. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து இன்னும் கூட கீழே வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை அதே மாதிரியே கீழே வரையும் எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிக் கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடுத்து ஒரு செயின் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இந்த செயின் இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை கொஞ்சம் ரொட்டி லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மூலையில் அப்படி வச்சு மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாக்கு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா தூசியாட்ட நான் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த தூசி இமேஜ் எப்படி ஆட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இதை கொண்டு போய் அப்படியே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை கொண்டு வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளண்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இன்னும் கூட நகர்த்தி வச்சு லைட்டாக நம்ம மேலே வர மாதிரி இருந்தால் போதும். இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிங்கன்னா 3வது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொட்டேட் ஆகிரும். ரொட்டேட் ஆகி லைட்டாக நம்ம மேலே வர மாதிரி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட்டை இமேஜ் கொடுத்துப்பேன். அந்த பட்டை இமேஜ் எப்படி ஆட் பண்ண பாருங்கள். இந்த பட்டை இமேஜை கொண்டு போய் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை போய் பிளண்டில் போங்க. பிளண்டில் போய் உங்களுக்கு எந்த இது தேவைப்படுதோ எது உங்களுக்கு நல்லா இருக்கோ அதை வைங்க. இப்போ ஓவர்லே நல்லாயிருக்கு. இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து எனக்கு இதே மாதிரி வச்சிட்றேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் இமேஜ் இருக்குது. அதை வந்து எப்படி ஆட் பண்ணுற பாருங்க. இதை வந்து ஃபுல்லாக அழுத்துருங்க. இந்த அளவுக்கு ஃபுல்லாக அழுத்துட்டு இதை கொண்டு வந்து அப்படியே நீங்கள் கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு நான் பிளண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த சாமி இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது பாருங்கள். இதை வந்து ஃபுல்லாக இந்த அளவுக்கு இழுத்துங்க. இந்த இடத்துல வைங்க. இந்த இடத்துல வச்சுட்டு எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு ஆர்னஸ் ஃபுல்லாக கம்பிட்டு இந்த கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் எரேஸ் பண்ணிங்க லைட்டாக. டிக்கு கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்துக்கு டெக்ஸ்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து நல்லா ஃபுல்லாக அழுத்துக்கணும். இதை கொண்டு கீழே அப்படியே வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். இப்போ வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டு இதில்
மூணாவது பாருங்கள் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்திங்கன்னா கச்சிட்டர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அது கொடுத்திங்கனாவே நம்மளோட போஸ்ட் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும். நீங்கள் வந்து மேலே டிக்கு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சேவ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.